நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். ஆமா, தாராளமா கேளுங்க. கேளுங்க ப்ளீஸ். பரவாயில்லையா? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆமா சொர்க்கத்துக்கு போவீங்க. ஆமா. பாரடைஸ் இல்லைன்னா நீங்க தோட்டம். நீங்க எங்க போவீங்க? தோட்டம். நீங்க தோட்டத்துக்கு போவீங்க. சரி. அப்புறம் அந்த தோட்டம் பத்தி கடவுள் சொல்றது ஒரு உதாரணம் தான், உவமை. நான் என்ன சொல்றேன், நீங்க கடவுளோட சந்நிதிக்கு போறீங்க, கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. ஆமா. சாத்தான் வர்றான். சாத்தானால அங்க வர முடியாது. இல்ல, அவன் இவன் என்ன பண்ணான்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். இல்ல, அவனால அங்க வர முடியாது. அப்போ அவர் உங்களை விசாரிக்கல. அவனால அங்க வர முடியாது. அவன் இங்க வரலாம். உங்க மேல யார் குற்றம் சாட்டுவா? அவனால அங்க வர முடியாது. அவன் இங்க வரலாம், அங்க இல்ல. இல்ல, அவன் ஏற்கனவே இங்கதான் இருக்கான். ஆமா, அவன் இப்பவே இங்கதான் இருக்கான். அவன் தான் இங்க ராஜா. ஆமா, இல்ல ராஜா கிடையாது. கடவுள் என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் அவன் செய்யறான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, குரான்ல சொல்லி இருக்கு, பெரும்பாலான மக்கள் சாத்தானால ஏமாற்றப்படுவாங்க, இல்லைன்னா வழி தவறி போவாங்கன்னு. அதனால அவர் அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. அந்த புத்தகம் நீங்க பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் சாத்தானை தான் வணங்குறாங்க. ஆமா, சாத்தான். அதுதான் குரானோட கூற்று. மறுபடியும் அது உறுதிப்படுத்துது. அதாவது சிறுபான்மையினர், மனித குலத்துல சிறுபான்மையினர் தான் அந்த புத்தகத்தை உண்மையான அர்த்தத்துல நம்புவாங்க. பெரும்பான்மையினர் எல்லாரும் சாத்தானால வழி தவறி போவாங்க. அதனால சாத்தான் ஒண்ணும் செய்யல, அவனோட கடமையை தான் செய்யறான். இது மறுபடியும் கடவுளோட திட்டம் செயல்படும். ஆமா, சரி. நீங்க யார வணங்குறீங்களோ அவங்கதான். நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களதான் நீங்க வணங்குறீங்க. ஒண்ணு நீங்க சாத்தான வணங்குறீங்க, இல்லன்னா நீங்க. ஆனா கடவுளோட திட்டம் என்னன்னா, பெரும்பாலான மக்கள் வழி தவறி போவாங்க. சோ புத்தகம் என்ன சொல்லுதோ அதை நீங்க நடைமுறையில சரி பார்த்துக்கலாம். அதைத்தான் யூதர்களும் நம்புறாங்க. அவங்க மட்டும்தான் கடவுள்கிட்ட போவாங்க நம்புறாங்க. மத்த எல்லாம் இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்ல. பெரும்பாலான மக்கள் தான் சொன்னேன், நான் முஸ்லிம்களை சொல்லல. நான் பெரும்பாலான மக்கள் வழிதவறி போவாங்கன்னு. ஆமா, பெரும்பாலான வழிதவறி போயிருக்காங்க. இந்த உலகத்தை நீங்க பார்க்க முடியும், ஏன்னா இந்த புத்தகத்தை பத்தி தெரியாததால. அப்புறம் படிக்கிறவங்களுக்கு கூட அது தெரியறது இல்ல. கடவுள் நம்மள படைச்சாரு, அவருக்கு நம்மள பத்தி இல்ல, எது சரி எது நல்லதுன்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் எழுதினாரு. எது நல்லது, உங்களுக்கு நல்லதுன்னா என்னன்னே தெரியாது. புத்தகம் இல்லாட்டி கூட எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல, அவர் அந்த சாரத்தை ஊதுற வரைக்கும் அவர் அந்த சாரத்தை ஊதி இருக்காரு. இப்போ அதை உறுதிப்படுத்த அந்த வார்த்தைகளே அனுப்பியிருக்காரு. ஆனா மனுஷனால படிக்க முடியாத எத்தனையோ வருஷங்கள் இருந்தது. இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, இன்னும் மக்களுக்கு உண்மையிலேயே புரியும். அதனால அதுக்கு அர்த்தம் சாரம் அங்க இருக்குன்னா சரி, சாரம் அங்க இருக்கு. ஆனா அந்த சாரம் நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னா அந்த சாரம் ஒத்து போனாலும் ஈகோ வந்துடும். அப்புறம் அவங்க விவாதிப்பாங்க. இருங்க, ஆனா நான் உங்களுக்கு இங்க சுட்டி காட்டினா, இங்க பாருங்க வார்த்தைகள் இருக்கு. அப்ப நீங்க இந்த புத்தகத்தோட விவாதிக்க மாட்டீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். அது அந்த சாரம் தான். அதனால நாம அமைதியாயிடுறோம். ஏன்னா அந்த சாரம் நம்ம மனிதர்களோட சாரம் ஒண்ணுதான். மனுஷன் எல்லாரும் ஒண்ணுதான். கடவுள் கிட்ட இருந்தா எல்லாரும் வராங்க. ஆனா அந்த நல்ல விஷயத்த விளக்கி சொல்ல நமக்கு வார்த்தைகள் இல்லை. அதனாலதான் நம்ம வார்த்தைகளை காட்டி, பாரு இதுதான் நல்லது, இது போதும், இதுல அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்றோம். நல்ல அர்த்தம் இருக்கா? அப்ப நீங்களும் ஆமா, அது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. அப்ப இப்படித்தான் அவங்களுக்குள்ளேயும் அவனுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் இருக்கிற சாரத்தை நம்ம உட்படுத்த. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இல்ல இதுல இருந்து படிச்சு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். என்ன நம்புங்க, நீங்க சொல்லுவீங்க இது. ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த சாரம் கிட்ட இருந்து நமக்குள்ள ஒரு சாரம் இருக்கு. என்ன, அதனாலதான் நீங்க அது உண்மைன்னு சொல்றீங்க. அந்த அபிஷேகம் இல்ல, நான் இதை படிக்கும் போது நீங்க அது உண்மைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்காங்க. ஆமா, அந்த சாரம். யாராவது உண்மை பேசுறாங்களா இல்ல அவங்க போய் பேசுறாங்களான்னு நம்மளால சொல்ல முடியும், தெரியும் தானே? இல்ல கொஞ்சம் நான் வேற ஏதோ சொல்லுவேன். உங்ககிட்ட இருந்து நான் எதை படிச்சாலும், இப்போ உதாரணத்துக்கு மத்தவங்களை பார்த்து சிரிக்காதீங்கன்னு நான் படிக்கிறேன்னு வச்சுப்போம். குரானில ஒரு வசனம் இருக்கு, மத்தவங்களை கிண்டல் செய்யாதீங்கன்னு, மத்தவங்களை நக்கல் பண்ணக்கூடாது. குரான்ல இருப்பேன். நீங்க படிக்கணும்னு நான் காட்ட முடியும். அப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல புத்தகம் அர்த்தம் உள்ளதா இருக்கு. அப்புறம் அதுல மத்தவங்களுக்கு பின்னாடி அவ்வளவு தப்பா பேசாதீங்க, அப்படி கெட்டது பேசக்கூடாதுன்னு அந்த புத்தகத்துல இருக்கு, மனிதநேயம். அதனால நீங்க அதை படிக்கும் போது உங்களால அது உண்மைதான் தோணும். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், அது உங்க மனசுக்குள்ள. ஆனா இப்போ வேற எந்த புத்தகமும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க சொல்ற புத்தகத்துக்கு எதிராக கூட நீங்க போகலாம். ஏன்னா அது கடவுள் கிட்ட இருந்து வரல. ஆனா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா உங்க மனசு அதை சொல்லுது. ஆனா உங்களுக்கு சரியான வார்த்தைகள் தெரியல. பாருங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு பாருங்க, இந்த புத்தகத்துல எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றது சுலபமா. ஆமா, என்னால காட்ட முடியும்.